ஹலோ கைஸ், நான் உங்கள். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தளபதி விஜய் மாதிரி சோசியல் மீடியால தளபதி ஃப்ரம் மீசோ, தளபதி ஃப்ரம் அமேசான், ஏகப்பட்ட ஏகப்பட்ட க்ளோன்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு க்ளோனா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. இல்ல டீ காபில ஒண்ணுல. போங்க போங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு அப்படின்னா 90s விஜய். எஸ், அவரே தான். இவரை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஷேவ் பண்ணிக்கிட்டு மீசை அப்படியே சைடில் வலிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கோல்ட் செயின் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு சைட் வியூல இப்படி நிக்கணும். நின்னுக்கிட்டு லாலிபப்பா சப்புற மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு டயலாக பேசினா 90s விஜய் ரெடி அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அது என்னடா சொன்னாவ? ஆனா அவருடைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தாதான் தெரியும். ஆனா இவரை நான் பார்த்திருக்கேங்க, சினிமால பார்த்திருக்கேன். இந்த கோட் மூவில டீனேஜ் விஜய ஒருத்தர் வருவாருல்ல, அவர மாதிரியே இவரு இருக்காருல்ல. ஆமான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. கடுப்பாகுதுல. அடுத்து பார்க்க போறது யாருன்னா ஆம விஜய். எது ஆம விஜயா? சயின்டிபிக்கலி அனில் தானே விஜயா வரும், அது எப்படி ஆம விஜய் அப்படின்னு நீ கேட்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன், மூடிக்கிட்டு கேளு. கிபி 2007ஆம் ஆண்டு பில்லான்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல தலை நடிக்கிறத விட நடக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. நடக்கிறாரு நடந்துகிட்டே இருக்காரு, அதுவும் ஸ்லோ மோஷன்ல நடந்துகிட்டே இருக்காரு. அந்த படத்துல ஆரம்பிச்சதா. அதுல இருந்து ஏகன், அசல், பில்லாட்டு, மங்காத்தன்னு நடக்கிறாரு. இன்னைக்கு விடாமுயற்சி வரைக்கும் நடுரோட்ல நடந்துகிட்டே இருக்காரு. அதனாலதான் அவருக்கு ஆமைன்னு பேர் வந்துச்சு. இந்த பிளாஷ்பேக் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் உனக்கு ரீகால் பண்றேன். அதே மாதிரிதான் இந்த க்ளோனும் எல்லா வீடியோலயும் நடக்கிறாரு நடந்துகிட்ட மட்டுமே இருக்காரு. அதனாலதான் இவருக்கு நான் வச்ச பேரு ஆமை தளபதி. எப்படி செட் ஆகுதுல்ல? யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இதைத்தாங்க கடவுள் படைப்பு அப்படிங்கிறது. ஆமைன்ற ஒன்னையும் அணில்ன்ற ஒன்னையும் ரெண்டையும் சேர்த்து ஆமை தளபதி அப்படின்ற ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு. பாத்தீங்களா? கடவுளே, என்னடா சும்மா இருக்கீங்க? கடவுளே அது அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. அடுத்ததா பார்க்க போற தளபதி யாரு அப்படின்னா விக் தளபதி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஏண்டா தளபதியே விக்கோட தான் நடிப்பாரு, இது என்ன விக்கு தளபதி அப்படின்னு நீ லாஜிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க கூடாது. இது வரைக்கும் பார்த்த மத்த தளபதி எல்லாமே 360 டிகிரில ஏதோ ஒரு ஆங்கிள் பாக்குறதுக்கு விஜய் மாதிரி இருப்பாங்க. அட்லீஸ்ட் 10 பேர்ல 2 பேருக்காச்சும் அவரை பாக்குறதுக்கு விஜய் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா இவர் இருக்காரு, அவரோட விக்கை தவிர வேற எதுவுமே விஜய் மாதிரி இருக்காது. எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட்டு போயிடுறானுங்க. ஏண்டா இந்த கெட்டப்ல விஜயவே நாங்க விஜய ஏத்துக்கல, இதுல நீ வேற விஜயா நடிக்கிற. இது அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு எல்லாம் அவங்க எது பண்றாங்களோ அதை கொஞ்சம் நீட்டா பண்ணுவாங்க. இன்கேஸ் பாத்தீங்கன்னா இந்த 90s தளபதி இருக்காருல்ல, அவரு விஜய் டெலாக்க கரெக்டா பேசுவாரு. லிப்ஸ் மூமெண்டா இருக்கட்டும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், விஜய் மாதிரி இருக்கோ இல்லையோ ஆனா கரெக்டா பேசுவாரு, பெர்ஃபெக்டா பேசுவாரு. ஆனா இவரு இருக்காரு, ஆக்டிங்கும் வராது, எக்ஸ்பிரஷனும் வராது, எதுவும் வராது. ஆனா விக்கு மட்டும் கரெக்டா இருக்கும். அதனாலதான் இவருக்கு நான் வச்ச பேரு விக்கு தளபதி. அடுத்ததா பார்க்க போற தளபதி யாரு அப்படின்னா, இதை நான் டைரக்டா சொல்ற முன்னாடி உங்களுக்கு ஒரு க்ளூவா கொடுப்பேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன அப்படின்னா, இவரு சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆனவர் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நமக்கு இவரை தெரியும். ரெண்டாவது, இவரு தளபதி கூடவே ஒரு படத்துல ரொம்ப க்ளோஸா நடிச்சவர். என்ன அப்படின்னா, இவரு பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. உங்களுக்கு 3 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள கண்டுபிடிங்க. 3, 2, 1. எஸ், யுவர் ஆன்சர் இஸ் ரைட். அடுத்து நம்ம பார்க்க போற தளபதி யாரு அப்படின்னா மிஸ்டர் ஜெய். இவருக்கும் மத்தவங்களுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னா,
மத்தவங்க எல்லாருமே தன்னை விஜயாவே காமிச்சுப்பாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. இவர் விஜயில பாதி இவருல பாதி நடிப்பாரு. ஆனா பாக்குறவங்க எல்லாருமே அவங்களாவே முன் வந்து நீங்க விஜய் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறாரு. என்ன நம்பலையா? சாம்பிள் பாக்குறியா? சாம்பிள் பாக்குறியா? சாம்பிள் பாக்குறியா? இந்த பாரு. அப்படி கேளு. கிபி 2009 வாமன் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல நம்ம ஜெய் அண்ணாச்சி என்ன பண்றாருன்னா ஆக்டிங் சான்ஸ் கேட்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க தலைவர் விஜய் மாதிரி ஆடி காமிக்கிறாரு. டான்ஸ் ஆடுறது மட்டும் கிடையாது, வசனமும் பேசி காட்டுறாரு. இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் அடப்பாவி நீ பாக்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்க அப்படின்னு எல்லாரும் சொல்லணும்னு நினைச்சாரு. அதை யாரும் சொல்லல. இதை பொறுக்க முடியாத நம்ம அஜய் அண்ணாச்சி என்ன பண்றாருன்னா 2017 பலூன்ற ஒரு படம் வருது. அந்த படம் கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான ஃபைட்டு. அந்த ஃபைட்ல தலைவன் என்ன பண்றாருன்னா கத்தி கதிரேச மாதிரி கையில ஒரு கடப்பாரை எடுத்து வச்சுக்கிட்டு கண்ட இடமெல்லாம் நடந்துகிட்டே போறாரு. இதை பார்த்து யாராவது நீங்க கடப்பாறைய தோல்ல தூக்கிட்டு போறது பாக்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாருன்னு அவர் ஆசைப்பட்டாரு. அப்பவும் யாரும் சொல்லல. அதை பத்தி யாரும் மீமம் போடல, ட்ரோலும் பண்ணல. கொடபிரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல என்னையாடா கண்டுக்காம போறீங்க அப்படின்னு அடுத்த அட்டம்ப்டுக்கு போறாரு. என்ன அப்படின்னா கலகலப்பு டூன்ற படத்துல ஜீவா இருக்காருல, அவரு வாயாலேயே நீங்க விஜய் மாதிரி இருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. நீங்க பாக்குறதுக்கு விஜய் சார் மாதிரி இருக்கீங்களே அத சொல்லிட்டு போறாங்க. அப்பவும் யாரும் சொல்லல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இதை நீங்க நிறைய பேர் படத்துல நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் இதை ஃபர்ஸ்டே நோட் பண்ணிட்டு வரேன். தலைவன் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்கு. பாவ மனுஷன் எம்பிட்டு வேதனைப்படுறாரு தெரியுமா? அழாதீங்க ஜெய் சார், அழாதீங்க. நீங்க பாக்குறதுக்கு விஜய் மாதிரி இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், அவ்வளவுதான். நீங்க பார்த்த இந்த தளபதிகள்ல எந்த தளபதி நிஜமாகவே தளபதி மாதிரி இருந்தாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லாம நான் ஏதாச்சும் டூப்ளிகேட் தளபதி மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட மறுபடி உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் பிளாக் லிஸ்டுடன்.